ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அருமையான ஒரு பூண்டு சட்னி வைக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு பூண்டு. நான் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் இருக்கும். பூண்டு உரிக்கிறது வேலை மட்டும்தான். அது நாளே உரித்து வச்சுக்கலாம், இல்லைன்னா யார்கிட்டையாவது கொடுத்து கூட உரித்து வச்சுக்கலாம். உரிக்கிற வேலை மட்டும்தான். மற்றபடி சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிட்டு மிளகாய் பொடி, நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது, கலராக இருக்கும். அதை நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூண்டும் காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு காரம் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்தா அந்த காரம் ஈக்குவல் ஆகிடும். நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். புளி, நான் இந்த அளவு புளி கரெக்டாக இருந்தது இந்த பூண்டுக்கு. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு, இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவை கிடையாது. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து